ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதல் சத்தத்தின் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறீங்களே. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது, கர்த்தர் எங்களோடு கூட பேசினார் என்று சொல்லும்பொழுது இந்த எளிய ஊழியத்தையும் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். எதை செய்தாலும் நம்ம உண்மையோடு செய்யும்போது அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். இன்னைக்கு ஒரு வார்த்தை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எங்க போனோம்? தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு போகிறோம். இன்றைக்கு அநேக பேருக்கு இந்த ஆலயத்துடைய ஆராதனையுடைய மேன்மை தெரியவில்லை. சாக்கு போக்கு சொல்லுகிறோம், ஆராதனைக்கு போவதற்கு தாமதமாய் போகிறோம், ஆராதனைக்கு போவதை விட்டு விட்டு வேறு காரியங்களுக்கு போகிறோம், ஆராதனை ஏதோ ஒரு கடமைக்குரிய சம்பிரதாயத்துக்குரிய காரியமாய் நினைக்கிறோம். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தேடுகிற ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கைக்குரிய சம்பூரணம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஒரு வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய ஆராதனை செய்கிற அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணத்தினாலே நீங்கள் திருப்தியாக்கப்படுகிறீர்கள். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இன்னும் அந்த ஆலய கூடுகையை ரொம்ப ஒரு 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 சாதாரண காரியமாய் கடந்து போய் விடுகிறோம். தேவ பிள்ளைய பவுல் சொல்லும் போது சபை கூடி வருதல விட்டு விடாதபடி ஒவ்வொருக்கும் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயம், தேவனை ஆராதிக்கிற அந்த ஸ்தலம் கர்த்தருடைய சம்பூரத்தினாலே நிறைந்து இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய ராஜாவுக்கு அரண்மனை கொடுக்காத ஒரு சந்தோஷம், அரண்மனையின் ஆடம்பரங்கள் கொடுக்காத ஒரு சந்தோஷம், மனைவி பிள்ளைகள் மூலமாய் வராத ஒரு சந்தோஷம் தேவ சமூகத்தில் அவருக்கு கிடைக்குதுன்னா அந்த ஆலயத்துடைய அருமையை தாவீது எவ்வளவு அழகாய் அருமையாய் எண்ணி இருந்தார் என்பதை யோசித்து பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அங்கு இருக்கிற அந்த நன்மைகளையும் சம்பூர்ணங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களை கொடுத்து திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நிறைய சம்பாதிக்கிறோம் பாஸ்டர், எங்களுக்கு திருப்தி இல்லை, குடும்பத்துல ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. என் அன்பு தேவ பிள்ளைய, குடும்பமா சபைக்கு போங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சபைக்கு குடும்பமா போய் கர்த்தர் மேய்ப்பன் மூலமாய் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து நீங்கள் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த ஆலயத்துள்ள சம்பூரணத்தினாலே நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் திருப்தியாக்கப்படுவீர்கள். நீங்கள் திருப்தியா வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி கிடைக்கணும்னு விரும்புறீங்களா? தேவ சமூகத்துக்கு போங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை கேட்கும்படி 5000த்துக்கு அதிகமான ஜனங்கள் போகும்பொழுது அவர்களை ஆண்டவர் எப்படி அனுப்பி வைத்தாராம்? அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நல்லா கவனிங்களா, ஆண்டவரை தேடி நீங்க போறீங்கன்னா நீங்க திருப்தியா தான் வருவீங்க. நீங்கள் ஒரு நாளும் குறைவோட வரமாட்டீங்க, குறை சொல்லிட்டு வரமாட்டீங்க, திருப்தியா வரீங்க. இன்னைக்கு புரிஞ்சுங்க, இனி ஒரு நாளும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதை மட்டும் விட்டுடாதீங்க. உங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு நீங்களே ஒரு காரணமா நிற்காதீங்க. தேவ பிள்ளைய, கர்த்தருடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே உங்களை திருப்தியாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கண்களை மூடுங்க. இந்த வாரம் மிஸ் பண்ணாம உங்க சபைக்கு போங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் காத்திருக்கும், துதி உங்களுக்காய் காத்திருக்கும், தெய்வ பிரசன்னம் உங்களுக்காய் காத்திருக்கும். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசும். உடைய ஆலயத்துக்கு வந்து இந்த சம்பூர்ணத்தினால நிறையப்பட திருப்தியாக்கப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.